தாத்தா எப்படி தூக்க மாட்டாரு நைட்ல? ஐயோ ஐயோ ஐயோன்னு தூக்க மாட்டாங்க. எங்க தூக்க மாட்டாங்க தாத்தாவா? எப்படி தூக்க மாட்டாங்க? எப்படிதான் தூக்க மாட்டாங்க தாத்தாவா? யார் கட்சியில? அம்மா கட்சியில. எங்க அம்மா கட்சியில. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சேர்ந்து தான் என் தம்பி சிஎம் உட்காந்துருக்கான். இப்போ இவர் கைது பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல கைதம்மா ஏமா சொல்ற? என் தம்பி நீ எவ்வளோ விமர்சனம் பண்ணதியோ அவ்வளோ உகந்துனே போவான். என் தம்பி கீழே இறங்க மாட்டான். என் தம்பி இன்னும் நல்லா இருப்பான். என்ன விஜய் நான் வந்து திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலேருந்து கேளாம்பக்கம் வருது பஸ்ஸு. நான் திருவண்ணாமலை போயிட்டு சாமி கும்பிட்டு பஸ் ஏறி வரேன். அந்த டிரைவர் ஓட்டு போட்டார். அந்த டிரைவருக்கோசம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு சீன் ஒன்றி சொல்கிறேன் நான். அவர் சொன்னார், யாருக்கு ஓட்டு டிக்கெட் வாங்கினேன்னா யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க? நான் கேட்டேன், யாருக்கு? ஸ்டாலினிக்கு தான் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன் சொன்னார். அப்புறம் சொன்னார், இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன் எதுனா, அவர் சொன்னார் விஜய்லாம் வரமாட்டார், என் தம்பி வருவானான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எதிர் சீட்டில் கூட உட்கார முடியாதுன்னு அவர் சொன்னார். ஆல் ட்ரெயின் உட்காந்து என் தம்பி உட்காருவான், நீ பார்ப்பேன்ன. நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ண? என் தம்பி வரலாம், நான் மட்டும் வச்சுக்கிறேன், நீ வந்தால் வேலை விட்டு போயிட்டியான்னு கேட்டேன். திருவண்ணாமலை பஸ்ஸு, திருவண்ணாமலேருந்து கேளாம்பாக்கம் பஸ். அண்ணா உங்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷனு, நீங்கள் வேலை விட்டு போயிட்டீங்களான்னு தெரியல. என் தம்பி ஆட்சியில் உட்காந்துட்டான், நீ வேலை விட்டு போயிட்டே எனக்கு தெரியாது. அதனால அவருக்கு சொல்கிறேன் இது. கடைசி உதயநிதி கைது ஆயிட்டாரு. ரொம்ப ஜோக்கா தான் பார்க்குறேன், ஈஸியான வெளியே வந்துடும். அவனை கைது செய்தாச்சா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். கைது பண்ணது திமுகவுக்கு தலைவர்னாக்கா அவன் பண்ண தப்புக்கு பண்ணாங்க. கேட்பாங்கப்பா அவகிட்ட இன்னும் ஏன் அந்த 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 சேர் மாரி இருந்தால் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா கண்டவங்க கிட்டலாம் பேசலாம். மக்கள் சேர்ந்து எடுப்பாங்க. இப்போ நான் சொல்லிட்டே கொடுக்க போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டு தான். ஏன் வாய் தந்தா எல்லாம் வேணா சொல்லிட்டு இருக்க? அவர் என்ன சொன்ன, என் தம்பி ஒரு டைம் நான் போய் தப்பா பேசிருக்காங்க, ஜெயிச்சவனா ஊட்டான வந்தேன் பார்த்தியா என் தம்பி. அதான் மாதிரி அப்ப கூட ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க? நம்மளே சாப்பிடணும், நம்மளே தூங்கணும், நம்மளே படுத்தணும், நம்மளே பெறணும், ஏன் நினைக்கிறீங்க? என் தம்பி ஒரு வார்த்தை சீன் பேசினா எல்லாரும் யாருன்னா பேசியிருக்காரு, என் தம்பி கிடையாதுல்ல. அதுதான் வளர்ப்பு, புரியுது? இவங்க தப்பு செய்வாங்க, தப்பு மேலே தப்பு, அதுக்கு விடுவாங்களா? அதுக்கு தண்டனை அனுபவித்தான் ஆகணும். எடு அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்துக்கிறாரு விஜய் சாரு. ஆமாம், நல்லது செய்யறதுக்கு தான் வந்துக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லது, எல்லாரும் அவங்கள தான் நம்புகிறாங்க ஜனம், இவங்களை நம்பலை. கரெக்டாக அவங்களுக்கு நம்பிக்கைன்னு இருக்கிறாங்க ஜனம் பூரா. குழந்தைங்க, படிக்கிற பசங்க, இன்னும் இருக்கிறவங்க, பெரியவங்க, சின்னங்க எவ்வளோ பேர் நம்புகிறாங்க. எவ்வளோ வயசானவங்க கூட ஒருத்தர் நம்புகிறாங்க. ரொம்ப பேர் நம்பி போட்டுக்கிறாங்க. அவங்க ஆற்றுல விட்டாலும் விட்டோம், வெள்ளத்தில் விட்டாலும் விட்டோம். இவங்க தப்பு செய்கிறவங்க தண்டனை அனுபவித்தான் பார்க்கணும். த்ரிஷா விமர்சிச்சா உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா த்ரிஷா இந்த பதவியிலும் இல்லை, பதிலும் இல்லை, தப்பாக கூடக்கிறான்ட்டு தப்பாக பேசணும். நீ விடுவ? இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிண்ட் ஆக்குறீங்க, உன்னை தப்பாக பேசினா அவர் விடுவாரா? அது எப்படி விடுவாங்க? அது எப்படி விடுவாங்க சொல்லு? கைது பண்ணது கரெக்ட் தான்றீங்களா? ஆமாம், கரெக்டு தான். நம்ம எதிர்கட்சி தலைவர் அவரை போய் கைது பண்ணுறது கரெக்டாக? எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தப்பு தான். ஆண்டவனே தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். எதிர் தலைவராக இருந்தால் நீ ஆண்டது தப்பு, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அதனால உன்னை கைது செய்தாங்க. சும்மா ஏன் வந்து செய்கிறாங்க? எதுக்கு வந்து செய்கிறாங்க சொல்லு? நியாயமாக போ, நேர்மையாக போ. உன்னை ஏன் செய்கிறாங்க? வந்து நேர்மை தவறுனா செய்வாங்க தான். அடிச்சா விடுவாங்களா? திருப்பி உள்ள போடுவாங்க. இவர் அடிக்க பார்த்தா அவனை வழியில போட்டுங்கிறான், அவனும் சேர்ந்து தான் அடிப்பான். வில்லன்னு நினைக்கூடாது. நாட்டில் நம்மளுக்கு முன்ன வில்லங்கிறான். ஒருத்தரை தான் கொலை பண்ணி போட்டாங்க, அம்மாவை ஏமாந்தாங்கன்னு. எல்லாரும் ஏமாறுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தர் காரிகாராக இருப்பாங்க, நல்லதை செய்வாங்க, காரியத்தில் ஜெயிப்பாங்க. நானே ஜெயிச்சிடன்னு எண்ணாதீங்க. அவங்க வந்து ஜெயிக்க முடியாது.